ஹாய் உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலில் ஆடி அமாவாசை அதுமா நம்மளோட அபிஷேகங்க. அதுக்கு தான் கிளம்ப போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4:30க்கெல்லாம் கோயிலில் வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. எழுந்து வெளியிலலாம் பெருக்கி விட்டுட்டு பெருக்கி விட்டு அப்புறம் வாசல்லையும் பெருக்கி விட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டேன். கோலம் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம்லாம் இல்லை, பாப்பா 8 மந்த் வரைக்குமே கோலம் போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து இன்னைக்கு தான் கோலமே போடுறேன். வெளியில வேற தூங்கிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டில். அப்புறம் மெதுவாக பெருக்கி விட்டேன், அவங்களுக்கு சவுண்டு வராத மாதிரி. அப்புறம் பெருக்கி விட்டு வாசக்காலுக்கு வந்து மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சுட்டேன். யார் யாரெல்லாம் என்ன மாதிரி வாசலுக்கும் மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பான்னு சொல்லி சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டைம் இல்லைன்னா வந்து இந்த வாசப்படிக்கும் கோலம்லாம் போட்டிருப்பேன். டைம் வேற ஆயிடுச்சு, உள்ள பாப்பா வேற அழுந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சரி குளிக்கணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாசலுக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டேன். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை டைம்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுவோம். அப்புறம் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. அப்புறம் 4:30க்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட். அதனால வந்து கிளம்பியாச்சு. காலையில் இயர்லி மார்னிங்கிறதுனால பாப்பா 2 பேர் வீட்லேயும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால விட்டுட்டு குட்டி பாப்பாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் இதுதான் நம்ம ஸ்ட்ரீட்டு. அப்புறம் கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ராசிபுரம் குலதெய்வ கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயில். யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. அப்புறம் வந்து கோயிலுக்குள்ள வந்து மூலஸ்தானம்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. அப்புறம் அபிஷேகத்தை முடிச்சுட்டு சாமி அலங்காரம் பண்ண 1.5 மணி நேரம் ஆகுனாங்க. சரி அந்த கேப்பில் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு பாப்பாங்க 2 பேரும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. இது ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து கொழுமிச்சு பழம் சாப்பாடு. நாங்கள் வந்து இந்த காய் வந்து காட்டுறேன் பாருங்கள், அது கொழுமிச்சு பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லலாம் இந்த காய்க்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ரைஸ் தான், அரிசி தான் கழுவிட்டு இருக்கிறேன். ரைஸை வச்சுட்டு இந்த பழத்தை எடுத்துக்கலாம். இது பேர் தான் கொழுமிச்சு பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லலாம் இந்த காய்க்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது பழம் வந்து டைட்டாக இருக்கும். எப்பயுமே எலுமிச்சு பழம் இந்த மாதிரி பழம்லாம் சாப்பாடு செய்கிற அப்படி இப்படி லைட்டாக கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜூஸ் கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லைன்னா நம்ம புளியறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறமா எல்லாம் கட் பண்ணி அந்த சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கொட்டை இல்லாமல். நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த சாறு எங்கள் அம்மாலாம் சாப்பாடு செய்கிறப்ப புளிஞ்சிட்டு அப்படி வச்சாங்கன்னா அது பின்னாடி அந்த தோலை வந்து கண்ணில் எதிரில் இருக்கிறவங்க கண்ணில் அடிச்சுடுவோம். அது கண் எரியும். அந்த மாதிரிலாம் யாராவது விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் அந்த சாரை வந்து ஸ்கேலில் கையில் வச்சு ஒரு மாதிரி விளையாண்டா அது நூல் மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். அது பஞ்சு மிட்டாயின்னு சொல்லி சாப்பிடுவோம். இந்த மாதிரி 90s கிட்ஸ் மெமரிஸ்லாம் யாருக்காவது இருக்குதான்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாமல் அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சாப்பாடு செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கருப்பு தழை, பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
பெருங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேன் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா காஞ்ச பிறகு அதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டை சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துலாம். நான் இப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஆனால் என்ன வெங்காயம் போடாமல் செஞ்சோம்னா சாப்பாடு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து வணங்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு கொழுமிச்சி பழத்தோட சாறை இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை கொஞ்சம் ஃபேனில் உலர வச்சிடலாம். ஏன்னா சுட சுட செஞ்சோம்னா சாப்பாடு கொல கொலன்னு ஆயிரும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு காய வச்சு நம்ம செஞ்சோம்னா சாப்பாடு நல்லா உதிரியாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நல்லா பண்ணி கிளறி கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி போட்டுக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான கொழுமிச்சி பழ சாப்பாடு ரெடி. கிட்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிட்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸில் மீதி வைக்க மாட்டாங்க. லெமன் சாதம் சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு நாள் இது ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பாடு பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம எவ்வளவு உதிரியா நல்லா இருக்கு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லித்தரணும், அப்பா அதட்டி தான் சொல்லித்தர தெரியும், புரியுதா? அதனால என்ன பண்றீங்கன்னா அம்மா பக்குவமா பிள்ளைங்க அடிக்காம சொல்லிக் கொடுங்க. அப்பா சொல்லி கொடுத்தா கத்தி தான் சொல்லி தர முடியும். இதுதான் பழக்கம். இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெட்டு. நீ 7:30, நீ 7 o'clock தான். நீ 7 o'clock. நீ 7:30. நான் 7 o'clockனா 7 o'clockனா பிளேடுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன 7:30க்கு ஏழ்றன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஒரு ஆய் சொல்லு. பாப்பாங்க ரெடி ஆகிட்டாங்க.
நான் தான் உங்க சிம்பான்சி பேசுறேன். ஹாய். அது ஒரு பெரிய சிப்பாண்டி சொல்லுது. நான் சிம்பான்சி இல்லை, நான் மங்கி. நீங்களாம் சிம்பான்சி. சிம்பான்சி தான் குறைச்சி சாப்பிடுவோம். மங்கி வந்து என்ன பண்ணுவோம்? இவங்க 2 பேருக்கு சண்டை பிடிக்கிறதுக்கே எனக்கு நாள் சரியா இருக்கும். வெளியெல்லாம் காமெடியெல்லாம் அப்புறம் காரு எடுத்துட்டு வர போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு நாங்கள் ரோட்டில் அந்த செல்லக்குட்டி ஹிட்லர் வர பாருங்க. செவன் 30க்கு சாமி பூஜை, அதனால 7:50க்கே கிளம்பிட்டோம். ஓ இதுதான் எங்க ஊர் பெருமாள் கோயில். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்லா ஃபேமஸான கோயில். அப்புறம் வந்தாச்சு நம்ம கோயில் பக்கம். அப்புறம் பாப்பாங்க கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. இதுதான் கோயில் கோபுரம் என்ட்ரன்ஸு. ஒரு தேர் வந்து நல்லா அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. குட்டி பிள்ளைங்க படுத்துக்கிட்ட அப்புறம் ஃபேமிலியே தேர்கிட்ட நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆனா குட்டி தங்கம் அபிஷேகம் பண்றப்பயும் பம்படிச்சாங்க, சாமி பூஜை பண்றப்பயும் பம்படிச்சாங்க. பாப்பா அவ்வளோ சைலண்டா அமைதியாவே இருந்துச்சு, அளவே இல்லை, சமத்து. அப்புறம் இவர் நம்ம அண்ணன் விநாயகர். இது எனக்கே தெரியாம ரிஷிகா போய் வீடியோ எடுத்துட்டு வந்துருந்துச்சு. அம்மா இதையும் போடுங்கம்மா அப்படின்ட்டு. நம்ம தலைவர் வந்துட்டார், ஹீரோ முருகர். எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கிறாரு பாருங்க. நம்ம வாழு பாருங்க ஏறிக்கிட்டு வாழுத்தனம் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு மரியாதை செஞ்சாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாங்களை ஸ்கூலுக்கு விடுறதுக்கு கிளம்பிட்டோம். சின்னது பாருங்க மூஞ்ச. எப்பயுமே ஸ்கூல் பஸ்ல தான் போவாங்க, இன்னைக்கு நாங்களே விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வேனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். சீக்கிரமா தான் நம்ம கிளம்பிட்டோம். ஆனா எனக்கு ஸ்கூல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, போனா மிஸ் திட்டுவாங்க. போறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டா எங்களை. பேக்ல அந்த பேக் சாமி பேக் பையில வை. அதுக்கு முன்னாடி ரொட்டேஷன் இந்த மண்டபத்துல தான் எனக்கு 9th மந்த் வளகாப்பு நடந்துச்சு. இடத்துல அவங்க எங்கேயும் கொடுத்துருவோம், அப்புறமேட்டு வந்து கொடுத்துருவேன். எல்லாம் மம்மி தான் போட்டு பாருங்க, இந்த பஸ்ல தான் அவங்க வந்து ஒரு வேன் வீட்டாண்ட வரும். வேன்ல இருந்து அப்புறம் போய் பஸ்ஸுக்கு மாறுவாங்க. பஸ் எங்களுக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸை பார்த்துட்டு தான் அமைதியானாலே. அது வரைக்கும் ஒரே அழுவாச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. வந்தாச்சு பாப்பா ஸ்கூலுக்கு. இதுதான் அவங்க ஸ்கூலு. போய்க்கிறீங்களா? 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சமத்தா பாய் சொல்லிட்டு கொஞ்சம் பாய். அப்புறம் அவ்வளோதான். நிறைய பேர் பர்த்டே விழா கேட்டீங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணலீங்க. இந்த சிம்பிளாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஈவினிங் வாக்கில் தான் கோயிலுக்கு போனோம். ரிஷிகா தான் வீடியோ எடுத்துச்சு. இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது என் தம்பி சிவா எடுத்து கொடுத்த சாரி. பெருமாள் கோயில் கோபுரம் கட்டணும் இல்லைங்களா, அந்த கோயில் தான் இது. ஒரு கோயிலுக்குள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். எத்தனை பேர் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நல்லா கிராண்டா பண்ணாங்க. நிலா பாருங்க செப்பலை உள்ளே போட்டுட்டு வந்துருச்சு. அப்புறம் அதை கழட்டிக்கிட்டு இருந்தா எங்க பாப்பா. சரி அம்மா காத்து
கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கேயே கோயில் உள்ள மூலஸ்தானம்லாம் வீடியோ எடுக்கல, அதுக்கப்புறம் வெளியில் வந்து எடுத்தோம். இங்கே அம்மன் இருக்காங்க, அவங்கள கும்பிட்டு அப்படியே எல்லா சாமியும் கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வராதவங்க வந்து பாருங்க, நல்லா இருக்கும். குட்டி தங்கம் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இந்த கோயிலுக்கு. நான் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன். அதுக்குள்ள ரிஷிகா கோயில ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. இது உள்ள மூலஸ்தானங்களை போனதை பாப்பா லைட்டா மட்டும் எடுத்துச்சு. ஆனா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, ஆனா நாங்க எடுக்கல. ஒரு லாஸ்டா ஐயப்பன்கிட்ட வந்து சாமியை போட்டுட்டு சாமி கும்பிட்டேன். ஏன்னா ஐயப்பனுக்கும் பாப்பாவுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. கடைசி அத்திவரதர் மாதிரியே நம்ம ஊர்லயும் ஒரு பெருமாள் இருந்தாரு, அவரையும் கும்பிட்டு இங்க பாருங்க சிலையெல்லாம் எவ்வளவு தத்ரூபமா செஞ்சிருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்க 2 கண்ணு போதாதுங்க, அவ்வளோ அழகா பெயிண்டிங் முதற்கொண்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க பெருமாளோட வாகனம் எவ்வளவு அழகா இருக்குது. இந்த வீடியோல ரிஷிகா தாங்க எடுத்துச்சு, அவ்வளோ அழகா எடுத்துருக்கு. அப்புறமா ஒரு சின்னதா நைட்டு கேக் கட் பண்ணேன் எங்க பாப்பா. இதுல எங்க மாமா இருக்க மாட்டாரு, அவரு அன்னைக்கு வெளியில போயிட்டாரு மீட்டிங்கா. அப்புறம் என் தங்கச்சி பாப்பாங்க, அப்புறம் எங்க தம்பி தினேஷ், அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கட் பண்ணாங்க. எங்க நிலா பாருங்க எவ்வளவு அழகா. இது ஒரு ஹைலைட்டே பாருங்க. இப்ப நம்ம சைலேஸ் நோட் பண்ணுங்க, பாருங்க கண்ணை பாருங்க எப்படி பண்ணிட்டு கிடக்குறான்ட்டு. பூசி விட்டோம் உடனே பூச்சி ஃபுல்லா. உடனே பிள்ளைங்க மேலாம் பூசத்துக்கெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு கிடந்தான். தாங்க பாருங்க, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. இங்கெல்லாம் முழிக்குது, ஐயோ நம்மளுக்கு கேட்டு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்ட்டு. எங்க தினேஷ் இந்த வீடியோக்குள்ள வரமாட்டான், கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றான். அப்புறம் எனக்கு கேக் விட்டுறப்ப பாப்பா வந்து ஆன்னு சொன்னாங்க. அது வந்து எங்க தம்பி கிட்ட காட்டுறாயோ, தினேஷ் பாருடா பாப்பா ஆ கட்டுறாங்கடா அப்படின்ட்டு. ஒரு சர்ப்ரைஸா எங்க பாப்பா ஒரு புடவை எடுத்து வந்து கொடுத்துச்சு. நான் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஆனியன் கலர்ல எனக்கு ஒரு சாரீ கட்டணும்னு ஆசைன்னு சொன்னேன். அது கரெக்டா ஞாபகம் வச்சு சர்ப்ரைஸா எங்க தம்பி அனுப்பிவிட்டு எடுத்துட்டு வந்திருக்குது. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.